ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2018 ஒரு ஹிந்தி ஸ்பை த்ரில்லர் மூவியாக எடுக்கப்பட்ட ராசி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஆலியா பட் தான் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை எடுத்திருக்காங்க. 2018 எடுக்கப்பட்ட படமே இப்போ பார்க்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இன்னமும் பார்க்கலன்னா ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்க கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். 1971 பீரியடில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த அந்த பீரியடில் எந்த அளவுக்கு அந்த போரில் பங்கெடுத்தவங்கள நம்ம மறக்காமல் மனசில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நமக்காக அந்த நாட்டில் பாகிஸ்தானில் போய் உளவு பார்த்த அவங்களையும் நம்ம மறக்கவே கூடாது. அந்த வகையில் எனக்கு 20 வயசு பொண்ணோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்மி ஜெனரல் ஒரு ஸ்டோரியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட கதாபாத்திரத்தெல்லாம் இந்த படத்தில் நம்ம ஆலியா பட் நடிச்சிருப்பாங்க. இவங்க பேர் இந்த படத்தில் ஷேமத் கான். ஸோ இவங்க 20 வயசுலே ஒரு இந்தியன் ஸ்பை ஏஜெண்டாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்மி சோல்ஜரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர்மி சோல்ஜர்ஸ். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த டைமில் எப்படி உளவு பார்த்து எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டாக இருக்கும். கூடுதலாக இந்திய நாட்டுக்காக அவங்க என்னென்ன விஷயங்களை தியாகம் பண்ணாங்க அண்ட் என்னென்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னமும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். அதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணதும் தெரில, முடிச்சதும் தெரில, அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆலியா பட்டுக்கு அந்த ஸ்பை ஏஜென்ட் ஆகக்கூடியதுக்கான ட்ரைனிங் ஓடும். அதில் ஆரம்பிக்கிற படம் தான் எந்த இடத்துலையுமே ஸ்லோ டவுன் ஆகாமல் எந்த எடுத்த ஸ்பீடில் போனாங்களோ அதே மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. அதில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஆலியா பட்டோட பர்ஃபார்மன்ஸ், அதில் வரக்கூடிய எமோஷன் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் முழுக்க ஆலியா பட்டோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவங்களோட இடத்துல நம்ம இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல், அவங்க இழந்ததெல்லாம் எந்த அளவுக்கு இழந்திருப்பாங்க, அவங்களோட வேதனையை சொல்கிற அந்த போர்ஷன்ஸ், அதில் இந்த படம் முழுக்க நம்ம பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா இந்த படத்தில் காதலும் இருக்கும், அதே நேரத்தில் காதலா இல்லை தாய்நாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் நம்ம ஆலியா பட்டுக்கு வரும். அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரான ஒரு ரைட்டிங்கை ஃபீல் பண்ண முடியும். எந்த இடத்துலையுமே ரைட்டிங்கை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு உண்மை சம்பவம் தான், அதில் ரைட்டிங்கில் கொண்டு வர்றதெல்லாம் அந்த படம் இருக்கு. அதுல சூப்பரா பண்ணிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துல நடிச்ச மற்ற கேரக்டர்ஸ், விக்கி கௌஷலா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அவங்களோட மாமனாரா வரக்கூடியவங்க, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்னு பார்க்கும்போது சொல்லவே வேணாம், பயங்கரமான ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி நிறைய இடங்கள்ல காட்டக்கூடிய அந்த லொகேஷனே சூப்பரா இருக்கும். மத்தபடி இந்த படத்துக்கு ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. சப்டைட்டில்ஸோட இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது ஆல்ரெடி இன்னும் சொன்ன மாதிரி தான். ஸோ 5 out of 5 கொடுக்குற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.